அடுத்தபடியாக 6, 7, 8 மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. இதில் முதலிடம் பிடித்தவர் பிரில்லியன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவர் சித்தார்த் அவர்கள் நான் விரும்பும் தேசிய தலைவர் என்ற தலைப்பிலே பேசி தன்னை பாரதியாகவே மாற்றிக்கொண்டு இங்கு வந்துள்ளார்கள். ஒரு செயலை செய்யும்போது அதை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாரதியா மனப்பாடம் பேசிட்டு போயிடலாம். ஆனால் பாரதியாகவே வேஷமிட்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு எல்லோரும் கைத்தட்டி அவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளலாம். உற்சாகமாக பேசுங்க. என் பேசிதார் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை விழித்திட வைத்த பாட்டு தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் ஒளி வீச காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி நான் பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நம் பாரதி. புது கவிதையின் தந்தை, பாட்டுக்குறு புலவன் பாரதி, விடுதலை கவி, மகாகவி, முண்டாசு கவிஞன் போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் 1882ஆம் ஆண்டு சின்னசாமி மற்றும் இலக்குமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தார். ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பில் அவருக்கு வந்த சோதனைகளையும் அதில் அவர் கண்ட சாதனைகளையும் தெரிந்து கொண்டாலே போதும். பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து சென்றார். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன் நம் பாரதி. விடுதலையின் முதல் கதவுகளை தன் முண்டாசால் முட்டி மோதி பிளக்க எண்ணிய வருகிறது. அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் இது நின்ற போதிலும் அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில் அச்சமில் அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே, கச்சி நீந்த குங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே, நஞ்சை வாயிலே குணந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே, பச்சை யூனியன் அணிந்த வேட்பாடைகள் வந்த போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லி அச்சமில்லி அச்சம் என்பதில்லையே என்று உறக்க கத்தி உறங்கிக் கொண்டிருந்த மக்களை விழிக்கச் செய்தார். வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார், மந்திரவாதி என்பார் என்று பாடி தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டில், பெண் அடிமை என்ற நிலைமை மாறி ஆணும் பெண்ணும் சரிசமமே என்று பெண் விடுதலைக்காக போராடினார். பாரதியார் ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் வங்காள மொழிகளில் புலமை பெற்றிருந்த போதிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடி தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் அரும்பாடுபட்டார். தமிழ்நாட்டில் நாட்டுடைமையாக்கப்பட்ட முதல் கவிதை பாரதி உடையது. அவர் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ, அவர் கவிதைகளை பார்த்து வியக்காத மாணவனோ இல்லை. பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக, ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக. பாரதி பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்கி முடிப்பது தமிழின் அறம், வணங்குவது என் இருக்கரம். நன்றி, வணக்கம்.